Hey friends, வணக்கம், welcome back to the channel TanmayiThreads. So இன்னைக்கு வந்து மிந்த்ரா ஹால் வீடியோ தாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு லுக் புக் கிரியேட் பண்ணலான்னு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா லுக் புக் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பொருளோட டேட்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட்டே ஆயிடுச்சு. அண்ட் ஒரு பொருள் எனக்கு வந்து உடஞ்சும் வந்துடுச்சு. சரி அதை காமிச்சிடலாம், அதை கண்டிப்பா நான் யூஸ் பண்ண போறது இல்லை. அண்ட் அது கண்டிப்பா ரிட்டர்னும் வேற போட்டாகணும். டைம் பீரியடும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அடுத்த தடவை லுக் புக் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எனக்கு தேவையான பொருட்கள்லாம் மட்டும் வச்சுட்டு எனக்கு செட் ஆகாத பொருட்கள்லாம் வந்து ரிட்டர்ன் போட்டுற போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இது வாங்கலாமா வேணாமா, இது ஒர்த் பிரைஸா அப்படின்லாம் உங்களுக்கும் வந்து காமிச்சு ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்ணேன். எனக்கும் எங்கள் அக்காவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பாடி ஷேப்னால நாங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதில் வந்து அவளுக்கு வந்து இந்த தடவை மிந்த்ராவில் வந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கினா. ஸோ அந்த குர்தா செட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா காமிக்க போகிறேன். அதில் வந்து பியூட்டிஃபுல் கலருங்க. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வந்து என்னோட ஃபேவரெட். என்னோட சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் டைம் பட்டுப்பாவடை போடும்போது இந்த ஒரு கலரில் தான் நான் வந்து பட்டுப்பாவடை வந்து எனக்கு கிடைச்சது. அதை வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து பாதுகாத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது கிழிஞ்சு போயிடுச்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டுப்பாவடை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்ட இந்த கலர் அந்த பட்டுப்பாவடை இன்னுமே ஞாபகம் இருக்கு. ஸோ மலரும் நினைவுகள் மாதிரி இந்த எக்ஸாக்ட் கலர் தாங்க. ஸோ எனக்கு இந்த கலர் மேலே ரொம்ப ஒரு இலை பச்சை கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சில்க் மெட்டீரியல், சில்க் ஃபேப்ரிக், காட்டன் சில்க் ஃபேப்ரிக்கில் இருக்கனால ரொம்ப நல்லா இருக்கும். கிராண்டாக ஒரு ஆஃபீஸ் வேர் ஆகட்டும், எத்தனிக் வேர் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீநெக் விச் இஸ் வெரி ட்ரெண்டிங். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த யோக் பார்ட்டில். அண்ட் இது வந்து எனக்கு எல் சைஸ், நான் போட்டது எம் சைஸ், பட் ஐ காட் எல் சைஸ். இது மட்டும் எம் சைஸில் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க வேறு லெவலில் பாடி ஃபிட்டிங்காக வேறு லெவலில் பக்காவாக இருந்திருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ். அண்ட் இதுலேயும் வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏ லைன் டாப் மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபேப்ரிக், ரொம்ப நல்ல ஃபேப்ரிக்கு, நல்ல தாராளமாக உழைக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு பிளாசோ பேண்ட் தான் வருது. ஸோ அந்த பிளாசோ பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்னேன்ல எல் சைஸ்னால ரொம்ப தொலபலான்ட்டு இருக்கு. நல்ல தாராளமாக உட்காந்து கீழே உட்காந்து எந்திரிக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் காலையும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டான ஒரு ட்ரெஸ்ஸுங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை கோவிலுக்கு போகிறீங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு விருப்பப்படுறீங்கனாலும் இந்த ட்ரெஸ்ஸு வந்து லைக் உங்களுக்கு அது வந்து அந்த நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துரும். அண்ட் இதுக்கு வந்து துப்பட்டா ரொம்ப கிராண்டான துப்பட்டா. இந்த துப்பட்டா லவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு துப்பட்டா பார்த்து ட்ரெஸ் வாங்க வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் துப்பட்டாவை பார்த்து எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா எங்கள் அக்கா அந்த லிஸ்ட்டில் வந்து செய்வாங்க. அவளுக்கு துப்பட்டாவை பிடிச்சிருந்தா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிப்பாங்க. எனக்கு அந்த ட்ரெஸ் டிசைனு அண்ட் கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நீங்கள் எதை பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குவீங்க? அதாவது ஒரு குர்தா செட் எனக்கு இது இருக்கணும் அப்படின்னு வந்து மனசில் எந்த மாதிரி தாட்டோட நீங்கள் வாங்குவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து படித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கம்யூனிட்டியில் நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு கீழே பதிவு பண்ணால் தானே தெரியும். அப்படியே இந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோட முகம் பார்க்க பிடிச்சிருந்தா, இல்லை நான் ஏதோ பேசினது பிடிச்சிருந்தா, அக்கா இது நல்லா இருக்கே, அக்கா இதை சொன்னது நல்லா இருக்கே அப்படின்னு மாதிரி நீங்கள் நேரில் என்கிட்ட வந்து சொல்கிறீங்களா, அக்கா இதெல்லாம் எனக்கு நான் ரொம்ப ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைக் பட்டனை போட்டு அந்த அப்ரிசியேஷனை வந்து காட்டுங்களேன் ப்ளீஸ். ஓகேவா? ஸோ எஸ், இப்போ இந்த துப்பட்டாவை பற்றி யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த துப்பட்டாவில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, நல்லா வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். சஜி கிட்ட வந்து இந்த காவி கலரையும் சஜியும் வந்து பிரிக்கவே முடியாது. ஸோ ஷி லைக்ஸ் திஸ் காவி கலர், இதாவது ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சு கலர் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரைடேஸ் அண்ட் டியூஸ்டேஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவா, நிறைய ஆரஞ்சஸ் எல்லாம் வச்சு. ஸோ அதில் இந்த ஒரு மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியலில் தான். அண்ட் இதில் வந்து அந்த கோல்டன் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. யோக்கில் ஐ மீன் நெக் வந்து ஒரு வி நெக் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதுவும் எல்லு தாங்க, ரொம்ப சைஸ் லூஸாக இருக்குது. அண்ட் நான் சொன்னல நான் லுக்கு க்ரியேட் பண்ண கேட்ட சைஸ் இது இல்லையே அப்படின்னு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது. மேலே வந்து ஒரு குட்டி இந்த டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்து லேஸ் மெட்டீரியல் வந்து வச்சுருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஸ்லிப்பு போடணும், இல்லை இந்த உள்ளார வந்து லைனிங் வச்சு போட்டால் பிடிக்கும் இல்லையா. ஸோ இந்த செஸ்ட் பார்ட் கிட்ட இந்த வேஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லைனிங் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஆன் த சேஃபர் சைட். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ். இதில் வந்து கிராண்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் பார்ட்டி வேர்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு துப்பட்டாங்க, அழகாக இருக்குது. துப்பட்டா நல்லா ஒரு கிராண்டான துப்பட்டா. ஆல் சைட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் வருது, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் வந்து பிளாசோ பேண்ட் வந்து ரொம்ப தொலபலான்னு இருக்குது. பிகாஸ் எல் சைஸில் இருக்கனால ரொம்ப பெருசாக ஓவர் சைஸ்டாக தெரியுது. ஸோ இதை மட்டும் சைஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டோம்னா பர்ஃபெக்டாக அழகாக பாடி ஃபிட்டிங்காக பக்காவாக இருக்கும்.
ஒர்க் ஸ்பேஸ்க்கு நிறைய போகிறாங்க. ஸோ அவங்க பியூட்டிஃபுல்லான இந்த ஹேண்ட்பேக் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த ஹேண்ட்பேக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்கிட்ட வந்து என்னோடய வாட்ச் மை ஹேண்ட்பேக்கில் பிளாக் கலர் ஹேண்ட்பேக் நான் வந்து போட்டிருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஹேண்ட்பேக் வித் தட் பியூட்டிஃபுல்லான இந்த லென்த்துக்கு நீங்கள் அட்ஜஸ்டர்ஸோடு இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். லைக் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாவ் எங்கே வாங்கினேன் அப்படின்னு மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்பேக். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கும் சூட் ஆகும் அண்ட் எத்னிக் வேர்க்கும் வந்து சூட் ஆகிற ஒரு ஹேண்ட்பேக். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக என்னோடய ஃபேவரட் வாட்சஸ்னால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். வாட்ச் கலெக்ஷன்லாம் முன்னெல்லாம் ரொம்ப நான் சேர்த்திட்டு இருந்தேன். ஜோக்கர் அண்ட் விச் பிராண்டில் இருந்து. அண்ட் இது கூடவே இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பிரேஸ்லெட் மாதிரி வருதுங்க. அந்த கஃப் டைப் மாடலில் வருது. விச் இஸ் லைக் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா இந்த மாதிரி போட்டுட்ருக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒரு வாட்சும் வந்து வாங்கியிருந்தேன். பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஜோக்கர் அண்ட் விச்சில் இருந்து இன்னொரு வாட்சும் வாங்கியிருக்கேன். விச் இஸ் அ மார்பிள் வாட்ச். சைட்ஸில் டயலில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் அண்ட் உள்ளார வந்து அந்த மார்பிள் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக எலிகெண்ட்டாக இருக்குது. விச் இஸ் ரோஸ் கோல்டு இப்போ ட்ரெண்டிங்கான பேட்ச். அண்ட் இதெல்லாம் வந்து முடிச்சிருக்கும். நான் இப்போ தான் வாங்குறேன். எனக்கு இப்போ தான் இந்த கலெக்ஷன் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு தோணி வாங்கினது. அண்ட் கூடவே அந்த கஃப் மாடலும் வந்திருக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள். ஆனால் என்னோட மார்பிள் வந்து பிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து பிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எதுக்கு வாட்ச் வாங்கி பிஞ்சு போனது வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை ரிட்டர்ன் பண்ணிடலான்ட்டு. இதோட டேட்டு டைமு முடிய போகுது. ஸோ ரிட்டர்ன் போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது மறுபடியும் வந்தோடனே ஸோ லாஸ்ட்டாக ஒரு காட்டன் குர்த்தா. இது எனக்காக வாங்கினதுங்க. லெமன் எல்லோ. அண்ட் நான் வந்து ட்ராவல் அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுற ஆள். அதனாலே தான் நான் போட்ட ட்ரெஸ்ஸே வந்து ரெகுலராக போட்டுட்ருப்பேன். நீங்கள் வந்து கேட்பீங்க அக்கா இவ்வளோ ட்ரெஸ் வாங்குறீங்க ஆனால் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது இல்லை ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்கீங்கன்னு. அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா சோம்பேறியின் உச்சக்கட்டம் அண்ட் கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்குறனால தாங்க. ஸோ ஒர்க் பிளேஸ் போகும்போது நம்மளுக்கு வந்து நாம் வந்து ஃபுல்லாக கிராண்டாக போய் ஒர்க் பண்ணுறது வந்து நம்மளுக்கு செட் ஆகாத ஒரு வேலை. பட் நாம் வந்து லைக் அப்படியே லைக் ஏன்னா சம்டைம்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து வேகமாக வரலாம், லேட்டாக வரலாம். அந்த இடம் வந்து லைக் நல்ல ஏசி போட்டு இருக்கலாம், இல்லை ஏசி போடாமலையும் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் எப்போவுமே வந்து கம்ஃபர்டபுளான கிளாத்ஸ் வந்து வேர் பண்ணிட்டு போனோம்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒன்லி அந்த இடத்துல இருக்க டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்மளால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்கும் ஒரு கம்ஃபர்ட் ரீதியில் இருக்கணும் அப்படின்னு மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே யூஸ்டு ட்ரெஸ் வந்து போடும்போது எனக்கு ஒரு கம்ஃபர்ட். நியூ ட்ரெஸ்ஸஸ் போடும்போது ஒரு மாதிரி குத்துது குடையுது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காது. அதனால தான் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளோட ஒர்க்கிங் வீடியோஸில் இருக்கட்டும், மேக்கப் போகும்போதாகட்டும் நம்ம வந்து யூஸ்டு வந்து போடுறது. அண்ட் ரொம்ப டயர்டாக இருப்போங்க ஒர்க் பண்ணும்போது. நம்ம ரெடி பண்ணிக்கணும்னு நம்ம மேக்ஸிமம் நினைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் மைண்டில் இருக்கும். ஓகே, ஸோ வித் தட் நோட்டோட ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் தாங்க. ஸோ நான் வந்து உங்களோட ஸ்பெஷல் டேஸ்க்கெல்லாம் வந்து என்ன வந்து நீங்கள் ஹையர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து அழகாக சிற்ப மாதிரி செதுக்கி அழகாக வந்து நம்ம உங்களோட வெட்டிங் டேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம். எந்த அக்கேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து மேக்கப் சர்வீஸ் தேவைப்பட்டால் கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எங்களோட பேக்கேஜஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். 2 பேருக்கும் ஓகேனா நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் இருக்கிறதுலே நான் பெஸ்ட் ரேட்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதை நான் அழுத்தமாக வந்து சொல்லிப்பேன். பிகாஸ் மார்க்கெட் வேல்யூட நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் கொடுத்துருக்கோம். வித் குவாலிட்டியான ப்ராடக்ட், வித் குவாலிட்டியான மேக்கப்புங்க. ஸோ நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்ல. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், எப்படி அவங்க லைக் பிரைட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கே தெரியும் என்னோட ஒர்க்கை பற்றி. ஸோ உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு என்னோட சர்வீஸ் தேவைப்பட்டால் கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அதையும் வந்து பதிவு பண்ணிட்டேன். இடையில வந்து ஒரு ப்ரொமோஷனும் பண்ண உடனே தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ஓகே ஃபைன். இப்போ வந்து அடுத்தது வந்து இந்த லாஸ்ட்டாக இந்த செப்பல், இந்த ஹீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லுக் புக்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹீல்ஸ் வாங்கினேன். அண்ட் இந்த ஹீல்ஸை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. இந்த சாஃப்ட் சோலாக இருக்குது. பிளாக் ஹீல்ஸ் மாதிரி இவ்வளோ பெருசாக வருது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பீடு ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணி அழகாக இருக்குது. ஸோ இந்த ஒரு செப்பல் வந்து என்னோடய காலுக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சுருக்காங்க இந்த அனோக் பிராண்ட்லேருந்து. டெஃபினட்டாக நான் வந்து சைஸ் வந்து 41. அப்போ யோசிச்சு பாருங்கள் என்னோடய சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ என் கால் கொஞ்சம் பெருசு, நல்ல பாதம் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். ஸோ அந்த சைஸ்னால தான் பார்த்து வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லுக் புக் க்ரியேட் பண்ணுறதுக்காகட்டும் அண்ட் நிறைய ஸ்டைலிங்க்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஹீல்ஸ் போடுறவங்களாம் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இதை வந்து நீங்கள் டெய்லி வேர்க்கு கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வேர் நாட் நெசசரி நினைப்பேன். பட் நீங்கள் வந்து லைக் பார்ட்டிஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹீல்ஸ் போட்டு போனோன்னா சாரி கூட இங்கே கட்டிட்டு ஹீல்ஸ் போட்டு பாருங்களேன். அப்போ வேறு லெவலில் இருக்கும். நல்லா நல்ல ஹைட்டாகவும் தெரியும். நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்படியே எலிவேட்டடாக காண்டுட்டோம். அதை நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹீல்ஸ் போட யோசிக்கிறீங்கன்னா
இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப புது பயம் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்கிட் ஆனாலும் சம்டைம்ஸ் ஆங்கிள் வந்து எக்கு தப்பாக உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க, ஓகேங்களா? ஸோ எஸ் மை டிஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஹால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை.